திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே நாம் ஞானத்திரள் சார்பாக தொடர்ந்து சிந்தித்து வருகிற தாய்மானடிகள் அருளி செய்த பாயப்புலியில மேலும் 2 பாடல்களை இன்றைய தினம் சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான ஞான வழியை நம்முடைய துபாய் ராமநாதன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக நமக்கு இதை அமைத்து தந்திருக்கிறார்கள். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா விதமான நலன்களும் பெற்று நல்வாழ்வு அமைய நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவர்களுக்கு தாய்மானடிகள் குருவர்களும் தாய்மானவ பெருமானுடைய திருவருளும் அவருக்கு நிறைந்து விளங்குவதாக என்று நாம் வாசகர்கள் அன்பர்கள் சார்பாக நாம் வேண்டிக் கொள்கின்றோம். பல்வேறு விதமான செய்திகளை தொகுத்து தருகிறார் இந்த பாயப்புலியிலே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல செய்திகள் சைவ சித்தாந்தத்தினுடைய விளக்கங்களாக அமைந்திருக்கின்றன. சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக நாம் கொள்ளாத பொழுது இந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்வது கடினமாக இருக்கும், முழு விளக்கமாக இருக்காது. அப்படி அந்த சித்தாந்த கருத்தை தம்முடைய பாடல்களில் மிக எளிமையாக அதே நேரத்திலே மனதிலே பதியும் வண்ணமாக வைப்பது தாய்மானவருடைய ஒரு மரபு. அற்புதமாக அப்படி செய்வாங்க சாமி. அது சைவ சித்தாந்தம்னே தெரியாதபடிக்கு அதை அப்படி அழகாக அமைச்சு தருவார். இது மாதிரி தான் இன்றைக்கும் கூட இந்த பகுதியில் எந்த பாடல்களில் அமைத்து தந்திருக்கிறார். உயிர் அது பசுன்னு சைவ சித்தாந்தத்தில் அதை சொல்லுவாங்க, பசுன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு உபகாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியதை பதி என்று சொல்வார்கள். இந்த உபகாரம் பேருபகாரம். உலக நடையில ஒரு உபகாரம் செய்தால் அதனால நமக்கு என்ன பயன் என்று பார்ப்பது வழக்கம். அதுதான் இயல்பும் கூட. நாம் ஒரு உபகாரம் செய்யலாம், நமக்கு என்ன கிடைக்கும், அதனால நம்ம எதுக்கு போய் அவங்களுக்கு உபகாரம் இவருக்கு உதவி செஞ்சா நமக்கு என்ன ஆக போகுது, இவருக்கு உபகாரம் செய்கிறதுனால நமக்கு என்ன விளைய போகிறது, இயல்பு தானே, அப்படி தானே நினைப்பாங்க. நாம் ஒரு பணியில் இருக்கிறோம், நமக்கு அந்த மாத ஊதியத்தை அடிப்படையாக வச்சு தானே இந்த பணி செய்கிறோம். பணி அப்படித்தானே. ஒரு சொற்பொழிவாளர் சொற்பொழிவு செய்கிறார். அப்போ அவர் சொற்பொழிவு செய்கிற பொழுது அவருக்கு என்ன சன்மானம், அது எதிர்பார்த்து தானே செய்கிறாரு. அது எதிர்பார்த்து செய்கிறாரு. அது அந்த சன்மானம் இவ்வளவு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு அந்த அளவிற்கு அதை வாங்கி கொள்ளுகிறார்கள். சன்மானம் இது உலக இயற்கையில் பார்க்கிறோம்.
ஆனால் இறைவன் உயிருக்கு உபகாரம் செய்கிறாரு, என்ன சன்மானம் எதிர்பார்ப்பாரு? ஒன்று, என்ன சன்மானம் எதிர்பார்க்கிறார்? இல்லை, என்ன சன்மானம் இந்த உயிருக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு? இது என்ன தகுதி இருக்கு இது கொடுக்கும்? இல்லைங்களா? வேடிக்கை சொல்லுவாங்க, ஒருத்தர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு, ஒருத்தர் பணம் எல்லாம் செலவு பண்ணார். அப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆக போகிற நேரத்தில், ஐயா நீங்கள் தான் என்ன இந்த ஆஸ்பத்திரியில் அடிபட்டப்போ கொண்டு சேர்த்தீங்க, பணம்லாம் செலவு பண்ணீங்க, என்னை கவனிச்சிங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆண்டவன் இப்படி ஒரு வாய்ப்பு தரணுங்க ஐயா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தரணும். அவர் உண்மையிலேயே வெள்ளையாக தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன பொருள்னா, இவரை மாதிரியே அவரும் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்து இவரும் போய் அவருக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையா எதிர்பார்ப்பாங்க? உயிர் ஆணவ மலத்தினால பந்திக்கப்பட்டு கிடக்கிற உயிருக்கு உபகாரம் செய்கிற சிவபெருமானுக்கு இது ஏற்கனவே ஆணவ மலத்தினால பந்திக்கப்பட்டு குறை உடையதாக இருக்கக்கூடிய இந்த உயிர் என்ன தர முடியும்? இல்லை, ஒன்றுமே தர முடியாது. இது இதில் சொல்கிற மாதிரி நம்ம சாமி கைமாறு கொடுத்தல்னு திருச்சதகத்தில் சொன்னது போல், இதில் கைமாறு கொடுக்கவே முடியாது. பெருமானுக்கு கைமாறு செய்ய முடியாது. என்னவோ செய்கிறார், உயிர்களுக்கு செய்கிறார், பரங்கருணை என்று அதை சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற பொழுது கருணை. அதை தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும்? தாய் செய்கிறது கூட அந்த குழந்தை வளரணும், அந்த குழந்தை நமக்கு ஏதாவது ஆதாரமாக இருக்கணும், அதோட நிழலில் நாம் இருக்கக்கூடிய நிலை வரும்போது அது நம்மளை காப்பாற்று. இதெல்லாம் எதிர்பார்க்கறது இயல்பு தானே. இந்த மாதிரியான இயல்பு தாய்க்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு கூட சிவத்துக்கு கிடையாது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த உபகாரத்தை அவர் செய்கிறார், இந்த உபகாரத்தை செய்கிறார். இது என்ன அப்ப எதிர்பார்க்கிறார்? ஒரு தந்தை நல்லா சொல்லுவார். ஒரு தந்தையார் பசங்களை வளர்க்கிற பொழுது சில தந்தைமார்கள்லாம் அப்படி பார்த்துருக்கும். சில பேர் அப்படி சொல்லவும் செய்யும், டேய் நல்லா படுறா, நல்லா படி, நீ என்ன கேட்குறியோ படிப்புக்கு தகுந்ததில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாது, எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கித்தரேன், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். படிப்புக்கு தேவையானது, நான் அதை வாங்கணுமே, இதை வாங்கணுமே, புஸ்தகம் வாங்கணுமே, நோட்டு வாங்கணுமே, ஃபீஸ் கட்டணுமே, ஒன்றும் கவலைப்படாது. அதே மாதிரி உணவு இதை பற்றி கவலைப்படாது, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். நான் எப்படி கொடுக்குறேங்கிறத பற்றிலாம் உனக்கு கவலையே வேண்டாம். இந்த ஃபீஸ் வேணும், இந்த புக்கு வேணும், இந்த நோட்டு வேணும், இந்த மாதிரி உடை வேணும், என்ன வேணால் கெழுத்தார். ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீ படித்து பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடு, உன்னை காப்பாற்றி, என்ன நீ காப்பாற்றணும்னு அவசியம். எங்கள் தந்தையாரே இதை சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற போது, நீ நல்லா படித்து நீ ஒரு உத்தியோகம் தேடி உன் சொந்த காலில் நின்றுக்க, அது போதும். நீ எனக்கு செய்ய வேண்டிய உபகாரமே இதுதான். செய்ய வேண்டிய உபகாரம், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே நீ உன்னுடைய சொந்த காலில் நின்று உன்னை நீயே பார்த்து கொள்ளு. இப்போ அந்த உபகாரம் என்னன்னு கேட்டால், டு அண்டர்ஸ்டாண்ட் the motive behind being helped. To understand the motive behind being helped. நம்ம ஏன் நமக்கு இந்த உதவி செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த மோட்டிவ் இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? ஐயோ அப்பா சம்பாதிக்கும் போதே நம்ம படிச்சுக்கணும், நம்ம
படிப்பை நல்லா பண்ணிக்கணும், நம்ம டிகிரியை வாங்கிடணும், நம்ம கல்லூரியை விட்டு ஒரு நல்ல ஒரு அகடமிக் ரெக்கார்டோடு போயிடணும், நம்ம ஒரு வேலை வாங்கிடணும், அப்பா சம்பாதிச்சு நமக்கு எதை வேணால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சப்போர்ட் இருக்கிற பொழுதே இதை செய்து விடணும் அப்படின்னு நமக்கு ஒரு அந்த பையன் பழச்சிக்குவோம். இப்போ அப்பா கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு கல்லூரியில் அவன் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தான்னா ஒரு காலகட்டத்தில் தந்தையார் உதவி செய்ய முடியாத நிலை வரும்போது இவனும் தன்னை காப்பாற்றிக்க முடியாத நிலையில் இருப்பான். வாழ்க்கை வீணாக. இப்போ பாருங்க, இது அப்படியே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய தாய்மானவர் இருக்கிறாரே, அவர் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். உயிர் என்ன செய்யணும் பதிலுக்கு கேட்டால், இந்த உபகாரத்தை உணர்ந்து இந்த உபகாரத்தினுடைய அந்த தன்மையை, அந்த உண்மையை, அந்த சிறப்பை உணர்ந்து இந்த உயிர் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுதான், இதைத்தான் அது செஞ்சா போதும். இதுதான் சாமிக்கு செய்கிற உபகாரம். அதுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, தேங்காய் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு நிவேதனம் சக்கரை பொங்கலுக்கு அது கிடையாது. அவர் உனக்கு எதுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அந்த வாழ்க்கையை அதில் பயன்படுத்திக்கிட்டு அந்த அந்த தன்மையை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவது. இதை சொல்கிறார் தாய்மானவர். இதை சொல்கிறார், திரும்ப ரொம்ப வலியுறுத்துகிறார். நம்ம இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது நன்றி கெட்டத்தனம். பீயிங் irresponsible is equal to being ungrateful. நாம பொறுப்பில்லாமல் இருப்பது என்பது நன்றி கெட்டத்தனமாக இருத்தல். அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறது, அவங்க செய்யறதெல்லாம் அனுபவிக்கிறது, அவங்க என்னென்னலாம் அவங்க என்ன நோக்கத்துக்கு செய்கிறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றலைன்னா நன்றி கெட்டத்தனம் தான். என்ன நோக்கத்துக்கு? அப்போ ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்? அவங்க கொடுக்கறதெல்லாம் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அப்போ என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்றது. இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் 30 நாள் வேலை செஞ்சாகணும். நீங்கள் 30 நாள் ஆஃபீஸ் வர்றதுக்காக அவங்க சம்பளம் கொடுக்கல. 30 நாள் ஆஃபீஸ் வர்றதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. 30 நாள் ஆஃபீஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நாம் இறைவன் என்னை எதிர்பார்த்து இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு நாம் நம்முடைய நெறிமுறைகளை அமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிறோம். நமக்கு இந்த நன்றி கெட்டத்தனத்தினாலே நமக்கு வருவது பெரும் இழப்பு, பேரிழப்பு நமக்கு தான் வரும். இந்த உயிர் இந்த ஒரு பிறவியில இந்த பக்குவம் பெறல. அது பிறவி 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 எடுத்து 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 வந்த பாடு இல்லை இந்த பக்குவம். அது பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லுகிறார். கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம். கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம். அதற்கு உடல் எத்தனை, அதற்கு கண்மத்துக்கு கண்மம், அதற்கு உடல் எத்தனை, அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும். இந்த சடலத்தை நான் விடும் முன்னே உனை சார
இருள் படலத்தை மாற்றப்படாதோ நிறைந்த பராபரமே. இருள் படலத்தை மாற்றப்படாதோ நிறைந்த பராபரமே. கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம் அதற்கு உடல் எத்தனை, அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும். நடுக்கமா இருக்கு கேட்டால, நடுங்குது கேட்கும்போது. நம்ம இதை பற்றியில் கவலையே படுறதுலேங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அந்த உடலை விடுகிற தருணம் என்ற ஒன்று இருக்கிறதே, அதை நினைந்து 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 நாம நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட வேண்டும். எத்தனை கடல் உண்டோ, எத்தனை மலை உண்டோ, அத்தனை கண்பம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இதுக்கு நீங்க என்ன நினைக்கலாம், கடலை உலகத்தில் எத்தனை கடல் இருக்குன்னு எண்ணிடலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? கடல் எத்தனை இருக்கு, மலை எத்தனை இருக்கு, நிறைய மலைங்க இருக்கு. இருந்தாலும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற மலைகளை எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடல் எவ்வளோன்னு சொல்லிடுங்க, சொல்லிடலாம் எத்தனை கடல் இருக்கு. கவுண்டபிள். ஆனால் வினை கவுண்டபிள் இல்லை, எண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், கடல் எத்தனை அப்படின்னா, ஒரு கடலினுடைய பரப்பு, ஒரு கடலினுடைய பரப்பு எத்தனை கடல் உண்டோ அத்தனை கடலினுடைய பரப்பை ஒன்றாக வைக்கிறது. எத்தனை கடல் உண்டோ அத்தனை கடல் அளவுக்கு பரப்பு ஆச்சுங்களா, அத்தனை கடல் அளவுக்கு பரப்பு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2/3 தண்ணி தானே சொல்றாங்க. அவ்வளவு பரப்பு, ஒரு பரப்பளவு, ஒரு பரப்பளவு. இந்த பரப்பளவுல குவியல் உயரம், அது எவ்வளவு உயரம்னு, எத்தனை மலை உண்டோ அத்தனை மலையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்குனா. இதுக்கு அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கடல் எத்தனை, மலை எத்தனைன்னா, கடல்களெல்லாம் ஒன்று சேர்த்தால் வருகிற பரப்பு போலவும், மலைகளையெல்லாம் ஒன்று சேர்த்தாற் போல இருக்கக்கூடிய உயரமானதும் இந்த பரப்பளவே. இந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் யோசிக்க முடியுமானால் அதுதான் நீங்கள் செய்த வினைகள். அதுதான் நீங்கள் செய்த வினைகள். நீங்கள் செய்த வினைகள் ஒரு கரெக்ஷன். நீங்கள் செய்து அனுபவிக்க இருக்கும் வினைகள். அனுபவிச்சதெல்லாம் என்ன எவ்வளவு போயிடுச்சு. நீங்கள் செய்து அனுபவிக்க இருக்கும் வினைகள் இதுதான், இந்த அளவு இருக்குங்க. யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கிற பொழுது அந்த நிலத்து அளவுக்கு, இந்த பிரபஞ்ச அளவுக்கு ஒரு ஏரியா, அதில் அது மேலே மலை, எப்படி எவ்வளோ நினச்சி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு நமக்கு கண்மம் இருக்கு, அந்த அளவுக்கு கண்மம் இருக்கு. சரி, இந்த கண்மத்தை எவ்வளவு புரிஞ்சுக்கலாம் அப்படி, இவ்வளோ கண்மம் இருக்குன்னு. இந்த கண்மத்துக்கெல்லாம் உடல் எடுக்கணும் இல்லையா? அப்படி எடுத்தால், இந்த கண்மங்களுக்கெல்லாம் உடல் எடுத்தால் எவ்வளோ உடல் எடுக்க வேண்டியிருக்கும்னா, ஒரு கடலினுடைய நுண் மணல் இருக்குல்ல, அந்த மணலை எண்ணிலாம் இந்த பிறப்பு எடுக்க முடியாது. அத்தனை அளவு பிறப்பு எடுக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிறப்பு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி விறுவிறு எடுத்துக்கிட்டே. நான் சொல்றதுக்கு தான் நேரம் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன், கண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொன்னால், கண்ணில் முதல்ல
ஒளி இருக்கிறது. அந்த ஒளி போய் பொருளிலே கலக்கிறது. அந்த பொருளின் மேலே மற்றொரு ஒளி விழுகிறது. இந்த இரண்டும் கலக்கிறது. கலந்த பிறகு இந்த ஒளியும் அந்த ஒளியும் கலந்த பிறகு பொருள் தெரிகிறது. உடனே அந்த பொருளினுடைய படமானது கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிம்பத்தில் அந்த திரையிலே விழுகிறது, தலைகீழாக விழுகிறது. அதனுடைய செய்திகள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பகுக்கப்பெற்று அவை பிரெயினுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் காட்சி எப்படி நடக்குது? இவ்வளோ தூரம் 1 by 1 நடக்குது. டக்குடு அப்படியே நடக்குது இல்லை? இதுதான் வாழ்க்கையும். இந்த பிறப்பு எடுக்கிறோம், அப்புறம் அந்த பிறப்பு எடுக்கிறோம், அப்புறம் அந்த பிறப்பு எடுத்துக்கிட்டே போவோம். அவ்வளவு பிறப்புகள் எடுத்தாகிவிட்டது. திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம். ஒரு மிகப்பெரிய ஒரு மலையாக இருக்கக்கூடிய ஒன்றை தீர்மானித்துக்கொள், நிற்கிறதா வச்சுக்கோ. எல்லா மலைகளையும் அடுக்குனா என்ன உயரமோ அந்த உயரம், எல்லா கடலையும் அடுக்குனா ஒன்று சேர்த்தோம்னா என்ன பரப்போ அந்த பரப்பளவு, அந்த பரப்பளவில் நிற்கக்கூடிய உயரம். அத்தனை கண்மம். அத்தனை கண்மத்துக்கு நீ உடல் எடுக்கணும்னா நுண்மணல் ஒக்கும். ஒரு கடலினுடைய மணல், நுண்மணல் இருக்க, அந்த மணல் எத்தனையோ அத்தனை மணல் அளவுக்கு இந்த பிறப்பை எடுத்து அந்த கண்மத்தை தீக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு வழி பண்ணிடணும். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுவிட வேண்டும். இந்த பிறப்பிலேயே கண்டுவிட வேண்டும். இந்த பிறப்பிலே காணவில்லை என்று சொன்னால் அவ்வளவுதான், அது போச்சு. ஆகையினாலே தான் சொல்லுகிறார், சடலத்தை நான் விடும் முன்னே உனை வந்து சார. இந்த சடலத்தை இந்த பிறப்பில் நான் விடும் முன்னே சடலத்தை இந்த உயிரானது நீங்கிறது தான் சொல்றார். நான்கிறது உயிர், ஆன்மா. இந்த உடம்பை உயிராகிய நான் விடுவதற்கு முன்னே உனை வந்து சார என்று சொல்லுகிறார். சிற்சுகோதய விலாசத்திலேயே ஒரு பாட்டு சொல்ற, ஒரு அருமையான பாட்டு. அதுலேயும் சாமி இந்த கருத்தை தான் சொல்லுகிறார். ஏகமான உருவான நீ அருளினால் அநேக உருவாகியே. ஏகமான உருவான நீ அருளினால் அநேக உருவாகியே. எந்த நாள் அகில கோடி சிருஷ்டி செய்ய இசையும் நாள் வரை அநாள் முதலாக நாளது வரைக்கும் முன் அடிமை கூடவே சரணமானதோ அனந்தம் உண்டு. நல சரண மீதிதனுள் அறிய வேண்டுவன அறியலாம். ஏகமான உருவாகினார் பெருமான். பரவெளி, ஞான வெளி, பரவெளி, அதுதான் அதுக்கு உருவம். ஆனால் கீழே இறங்கி வருகிறார். உயிர்களுக்கு நலம் செய்யும் பொருட்டு நீ அருளினால் அநேக உருவாகியனர். அநேக ஏகன் அநேகன்னாரு மணிவாசகர். அநேக உருவாகியே நீ என்ன செய்த? இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அகில கோடி சிருஷ்டி செய்ய, அகில கோடி என்று சொல்லுகிற பொழுது பிரபஞ்சங்களிலே எத்தனையோ விதமான நிலைகளை நீ சிருஷ்டி செய்ய முடிவு செய்த நாள், அந்த நாள் தான் நான் உனக்கு அடிமையான. அந்த நாள் தான் நான் உனக்கு அடிமையான. அன்னையிலேருந்து எனக்கு பிறப்பு ஆரம்பிச்சிருச்சு. எந்த நாள் இசையும் நாள், எந்த நாள் இசையும் நாள், எப்போ நீ முடிவு செஞ்சியோ
இந்த பிரபஞ்சங்களை மாயையிலிருந்து உருவாக்கி இந்த உயிர்களை அனுபவிக்க வைத்து கண்மங்கள் செய்து அவை மாயையிலிருந்து பெற்ற உடலால் வினைகளை பெற்று அந்த வினைகளினாலே அனுபவம் பெற்று இது அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு நீ என்னைக்கு முடிவு செய்தியோ அந்த நாள்ல இருந்து நாளைய தினம் வரைக்கும் நான் உனக்கு அடிமை. ஆமா, இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப இந்த அடிமையா இருந்த காரணத்தினால எனக்கு நீ பல்வேறு பிறப்புகளை நீ கொடுத்தாய். அப்ப எத்தனை பிறப்பு வந்தது? கூடவே சரணமானதோ அனந்தம் உண்டு. அனந்தம் என்றால் எண்ணில் அடங்காதது. சரணமானதோ அடிமை கூடவே. அடிமை கூடுதல் என்று சொன்னால் என்னைக்கு உனக்கு நான் அடிமையானனோ அன்னைக்கே பிறப்பு வந்துருச்சு. ஏன்னா நீ சரி பண்ணணும். ஆட்கொள்ளப்பட்ட உயிர்களினுடைய அப்ப இது என்ன ஒரு தெளிவு என்றால், இன்னும் ஆட்கொள்ளப்படாத உயிர்கள் இன்னும் கேவலத்தில் இருக்கு. அது இன்னும் வரல வெளியிலேயே. வெளியில வந்ததுல நிறைய இதிலிருந்து தப்பிச்சு சுத்த உலகத்துக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த அசுத்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய உயிர்களும் இருக்கு. ஆக என்னைக்கு நீ இந்த சிருஷ்டியை ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து உனக்கு நான் அடிமை. அந்த அடிமையா இருக்கிற அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் எடுத்த அந்த அடிமை என்பது வந்த உடனேயே நான் ஜனனம் எடுத்தேன். அந்த எடுத்த ஜனனமானதோ அனந்தம். அதுதான் இதிரியும் சொல்லுகிறார். உடல் எத்தனை இல்லையா, அத்தனை கடல் நுண் மணல் ஒக்கும்னர். அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும். எது? அதற்கு உடல் எத்தனை. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். சரணமானதோ அனந்தம் உண்டு. சரணமானதோ அனந்தம் உண்டு. இருந்துட்டு போகுது அனந்தமான ஜனனம். ஆனா தாய்மனு சொல்ற இந்த பிறப்பு ஒரு ஸ்பெஷல். உண்மையிலே இது நல ஜனனம். இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த பிறப்புல சைவத்தையும் சைவ நெறியையும் சைவ சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இது உண்மையிலேயே சிறப்பான பிறப்பு தான் எனக்கு. எத்தனையோ கஷ்ட நஷ்டம் இருக்குங்க, அதை விடுங்க. ஆனாலும் கூட இது எப்படி தெரிய வந்தது? எனக்கு சிவன் தான் முழுமுதற் பொருள், சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம்ங்கிறது இதெல்லாம் எனக்கு இன்னைக்கும் பார்க்குறேன். பல பேருக்கு தெரியல. தெரிஞ்சு என்ன போகுதுன்னு கேட்குறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சே. அப்போ இது எனக்கு நல சரணம். அது எனக்கு புரிஞ்சிச்சு. நல சரணம் ஈது. நல சரணம் ஈது. இந்த பிறப்பு ஈதுன்னா இந்த பிறப்பு. நல சரணம் ஈது என்னன்னு சொல்ற? இதனுள் அறிய வேண்டுவன அறியலாம். இதுல சொல்லுகிறார், நம்ம முயற்சி எடுத்தா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்காகத்தான் கொடுத்தாரு பிறப்ப. அதுக்காகத்தான் கொடுத்தார் பிறப்பு. பிறப்பு எதற்காக வந்தது? அறிய வேண்டுவன அறியலாம். இது அறிய வேண்டுவன அறியலாம். அப்ப இதுல இந்த பிறப்பு ஒரு நல்ல பிறப்பு, நல சரணம். இதன் முள் அறிய வேண்டுவன அறியலாம். இதுல எது உண்மை பொருள், எதுக்கு இந்த பிறப்பு வந்துச்சு, எதனால் நம்ம இவ்வளோ துன்பப்படுகிறோம், என்ன செய்யணும், நம்ம எது, இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, நாம் இந்த உடலோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிறப்பில் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த பிறப்பில் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் இது நல சரணம் இது அப்படின்ட்டார். இப்போ படிக்கிற நமக்கும் நல சரணம் இது. இது ஒரு நல்ல பிறப்பு. இதனுள் அறிய வேண்டுமென அறியலாம். அதுக்காக உன்னை இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. இங்கே இது உள்ள தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விட்டு இதையே தெரிஞ்சு கேட்டிருக்காரு, கொடுக்குறாரு. அப்போ ஏதோ ஒரு காரணம், இதோ பிடிச்சிக்கணும்.
அறிய வேண்டுவன அறியலாம். மோகமாதி தரு பாசமானதை அறிந்து இப்ப விளக்கிறார். என்ன செய்யணும்? அறிய வேண்டும். மோகம் ஆதி தரு பாசமானதை அறிந்து விட்டு உனையும் எனையுமே முழுதுணர்ந்து பரமான இன்ப வெள்ளம் முழுக வேண்டும். பரமான இன்ப வெள்ளம் அதான் மூழ்க வேண்டும். அவ்வளோதாங்க. இதை சொல்லிட்டாரு. மோகமாதி தரும் மயக்கத்தை தருகிறது. ஒரு மாதிரி நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு மயக்கத்தை தருகிற பாசம் இது என்று அறிந்து விட்டு, இல்லையா? அறிந்து விட்டு தவத்தினில் உணர்த்த விட்டு, அதுதான் அந்த சொன்னார்ல 8வது நூற்பாவில் சொன்னார். தவத்தினில் உணர்த்த விட்டுங்கிற மாதிரி மோகமாதி தரு பாசமானதை அறிந்து, அறியாமல் விடக்கூடாது, அறிந்து விட்டு உனையும் எனையுமே முழுது உணர்ந்து, உனையும் உணரணும் எனையும் உணரணும். நான் யார்? என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வாட உருபிரான் என்னை ஆட்கொண்டில் அணையல். அப்படி என்னையும் உன்னையும் உணர்ந்து, உனையும் எனையுமே முழுதும் உணர்ந்து பரமான மேலான இன்ப வெள்ளம் மூழ்க வேண்டும். இந்த இன்ப வெள்ளத்திலே நான் மூழ்க வேண்டும். இது இன்றியே தேகமே நழுவி நானுமோ நழுவின் பின்னை உய்யும் வகை உள்ளதோ. இது செய்யாம இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு இந்த பிறப்பு நல்ல பிறப்பாக வந்திருக்குது, சூழ்நிலையும் நல்லா கொடுத்துருக்காரு, சாமியும் தண்ணியும் தெரியப்படுத்திக்கிட்டாரு, இதுக்கு என்னென்ன சாதனைன்னு சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது தானே பாக்கி. நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, மற்றவங்களுக்கு சொல்லியும் தரல, நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு, நமக்கு தெரியவும் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தானே, செஞ்சிட வேண்டியது. இன்றைய தேகமே நழுவி நானுமோ நழுவின். உடம்பு என்ன விட்டு போனாலும் சரி, நான் உடம்பை விட்டு போனாலும் சரி, பின்னை உய்யும் வகை உள்ளதோ. அப்புறம் எப்படி நம்ம உய்வதா என்னன்னு. அப்போ இந்த உடம்பில் உயிர் இருக்கிற பொழுது இந்த உயிரானது நழுவுவதற்கு முன்பாகவும் உடம்பானது நழுவுவதற்கு முன்பாகவும் உயிரும் உடம்புமாக பிரக்ஞையில் இருக்கும்போது தேகமே நழுவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உயிர் இருக்கும், தேகம் பிரக்ஞை இல்லாமல் போயிடும், அது தேகம் நழுவுறது. நானுமோ நழுவி, அது உடம்பை விட்டு நானே கிளம்பிடுறது. அது ரெண்டையும் சொல்லுகிறார். இருப்பான், ஆனால் தேகத்தை நழுவி விட்டுருந்தான்னா அவன் படி கோமாவில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? இல்லை, நானுமோ நழுவின் பின்னை உய்யும் வகை உள்ளதோ. பையன் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பையன் படிக்கிறான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கான்னா, இந்த யோசனை பண்ணி பாருங்க. தாய் தந்தையும் தாயனும் டிவி போட மாட்டாங்க, ஜன்னல்லாம் சாத்தி வைப்பாங்க, சத்தம் வெளில வரக்கூடாதுன்னு. யாராவது வந்தாங்கன்னா அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பையன் படிக்கிறான், அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, அப்பப்போ டீ போட்டு கொடுப்பாங்க. இல்லை வேற யாரும் வந்து இல்லைப்பா வாங்கல, நம்ம வெளியில் போய் பேசலாம். டிவியில் முக்கியமான நிகழ்ச்சி பார்க்கறதில்ல, செல்லில் சத்தம் வச்சு பார்க்கறதில்ல. ஏன்? பையன் படிக்கிறான். அது மாதிரி இந்த ஆன்மாவானது சாமி மேலே பக்தியாக இருந்து அதில் இப்போ காரியத்தில் இறங்கிடுச்சுன்னா சாமி என்ன பண்ணுவார்? ஐயோ இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அதுக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் வருதோ அது எல்லாத்தையும் தடுத்து வைப்பார். அதனால தான் தாய்மானவர். இந்த உயிர் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கு, இதுக்கு போய் இந்த சிக்கலில் வரக்கூடாது அப்படின்னுட்டு கதவை அடித்து வைக்கிறது, டிவி ஆஃப் பண்ணுறதெல்லாம் நமக்கு செஞ்சு வைப்பார் சார். அது இந்த உயிர் நல்லா தெளிவாக வரட்டும், வரத்துக்குரிய வாய்ப்பு, இதுக்கு முயற்சி இருக்குது, விருப்பம் இருக்குது, அதில் முயன்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான பாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும்
பெருமான் நீக்கி வைப்பார். அதைத்தான் அது சொல்லுகிறார். நீங்க தேகம் இருக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னா, ஒருவேளை தேகம் கோஆப்ரேட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? போச்சே, இவ்வளோ தூரம் எஃபெக்ட் வரும். என்ன அருமையான பாட்டுங்க, இத்தனை அற்புதமாக செய்திருக்கிறாங்க சாமி. இந்த சிற்சுகோதய விலாசம், ஒரு ஆன்மா தன்னை விரும்பி தனக்காக பணி செய்து தான் உய்வு பெற வேண்டும் என்கிற கருத்தில் அது முயற்சிகளை எடுத்துக்கொண்டு செய்கிறது என்று சொன்னால், பன்மடங்கு அதற்கு உபகாரத்தையும் அதற்கு வேண்டிய அந்த உதவிகளையும் பெருக்கி விடுவார் சாமி. பெருக்குவார், அந்த உயிருக்கு பெருக்கிடுவார். அந்த ஒரு பெருங்கருணை சாமிக்கு உண்டு. அதான் அருளாளர்கள் சொல்றாங்க, தன்னை நினைவு தருவானைன்ட்டாரு. அடுத்த பாட்டில் கூட அது சொல்லுவார். இந்த இதுல தெரிவதற்கரிய பிரமமே அமல சிற்சுகோதய விலாசமே, கடல் எத்தனை மலை எத்தனை அத்தனை கண்மம் அதற்கு உடல் எத்தனை அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும் இந்த சடலத்தை நான் விடும் முன்னே உனை வந்து, அது சொன்னார்ல, நான் நழுவனோ அல்லது உயிர் நழுவுமா உடல் நழுவுமான், சடலத்தை நான் விடும் முன்னே உனை வந்து சார இருள் படலத்தை மாற்றப்படாதோ நிறைந்த பராபரமே, எங்கும் நிறைந்து நீக்கவர நிறைந்து வியாபித்து இருக்கக்கூடிய பராபரமே, உனக்கு தெரியாதா? மற்றவங்களுக்கு தெரியலாதுன்றது சரி, நியாயம். அவங்க நான் என்ன செய்கிறேன், என்ன யோசிக்கிறேன், என்ன பண்ணுறேன், என்ன மாதிரி என்னுடைய விருப்பம் இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியாது. சரி, உனக்கு தெரியுமே, தேவரீர் அறிவீர் இல்லவா, என்னுடைய உள்ளம் என்னன்னு தெரியுமா இல்லையா, நான் எதை விரும்புகிறேன்னு தெரியுமா இல்லையா? அப்போ இருள் படலத்தை மாற்றப்படாதோ, பெருமானே இந்த ஆணவம் தானே இத்தனைக்கும் காரணமாக இருக்கு, அது பெரிய தடையாக இருக்க, இந்த ஆணவத்தை தேவரீர் நீக்கக்கூடாதா என்று கேட்கிறார். அப்ப இங்க பாருங்க, கண்மம் அத்தனை கண்மம் உடல், கண்மம் மாயை. இந்த கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியது எல்லாமே இந்த இருள் படலம் மாறிச்சுன்னா எல்லாமே போயிடும். அதுக்குத்தானே இந்த இருள் படலம் இருக்கிறதுனால தானே இத்தனையும் வருது. இந்த இருள் படலத்தை தேவரீர் மாற்றினால், இருள் படலம் என்பது ஆணவ மலம் போனாச்சுன்னா கண்மம் எங்க இருக்கு, மாயை எங்க இருக்கு? இல்லையே. கண்மத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே மாயையிலேருந்து உடம்பு தேவை. கண்மமே இல்லைன்னா மாயை எண்ணத்துக்கு ரெண்டும் இல்லாமல் போயிடும். அது ரெண்டும் எதுக்காக கொடுக்குறாருன்னா ஆணவத்துக்கு. அதனால பெருமானே இந்த பிறப்பில் நான் இந்த உடம்பு இருக்கிற பொழுதே என்னுடைய விருப்பத்தையும் என்னுடைய முயற்சிகளையும் தேவரீர் உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு என்னுடைய ஆணவ அறியாமையை தேவரீர் கதிரவன் ஒளியினாலே இருளை நீக்குவது போல உம்முடைய அருளினாலே நீக்க வேண்டும். நிறைந்த பராபரமே, எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய மேலானதற்கும் மேலான பொருளே என்று இந்த பாடல்ல குறிப்பிடுகின்றார். அதே அடுத்த பாடல்லையும் இந்த செய்தி சம்பந்தமாகத்தான் சாமி அதை விவரிக்கின்றார். நினையும் நினைவும் நினையன்றி இல்லை, நினைத்திடுங்கால் வினை என்றொரு முதல் நின்னை அல்லாது விளைவதுண்டோ, தனையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர்கள் உள்ள செந்தாமரையாம் அணையும் பொன்மன்றமும் நின்றாடும் சோதி மணி விளக்கே, விளக்கே மணி விளக்கே சோதி மணி விளக்கே ஆடும் சோதி மணி விளக்கே நின்று ஆடும் சோதி மணி விளக்கே. விளக்கே மணி விளக்கே ஜோதி மணி விளக்கே ஆடும் சோதி மணி விளக்கே நின்றாடும் சோதி மணி விளக்கே. தில்லைக்கூத்தன் நின்றாடும் சோதி மணி விளக்கு. தில்லைக்கூத்தன் விளக்குகிறது, ஒளிப்பொருளாக இருக்கிறது, ஞானப்பொருளாக இருக்கிறது, அருள் பொருளாக இருக்கிறது. அந்த பொருள்
அது எங்கே இருக்குன்னாரு, மன்றமும் நின்று ஆடும் சோதி மணி விளக்கே. மன்றிலே ஆடுகிறார், பொது மன்றிலே நின்று ஆடுகிறார். மன்றமும் நின்றாடும் சோதி மணி விளக்கே. என்ன மன்றம்? பொன் மன்றமும், பொற்சபை, கனக சபை சொல்றோம் இல்லையா, கனக சபை. இந்த கனக சபையிலே நின்று ஆடுகிறார். நிக்கிறாரா, ஆடுறாரா? நின்ன வாக்கிலேயே ஆடுறார், நின்ன வாக்கிலேயே ஆடுறார். பூமி நிக்குதா சுத்துதா? என்னங்க நிக்குது, இதை போய் சுத்துதுங்கிறீங்க. ஆனா சுத்துது, நிக்கிறது போல இருக்கு. உண்மையான விஞ்ஞானத்தை பார்க்கிற பொழுது சுத்துறது. ஆகல விஞ்ஞானத்துல சிவபெருமானை பார்த்தா ஆடிட்டு இருக்காரு. விஞ்ஞானம் குறைவா இருக்கிற பொழுது நிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி விஞ்ஞானம் குறைவா இருக்கிறவர்கள் நின்றுகிட்டு இருக்காரு. நின்றாடும் சோதி மணி விளக்கே, பொன்மன்றமும் நின்றாடும் சோதி மணி விளக்கே. ஆஹா, அங்கதான் இருக்கிறாரா சாமி? சாமி தம்பி, அங்க மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலயும் இருக்கிறார், இன்னொரு இடத்துலயும் ஆடுகிறார், இன்னொரு இடத்திலேயும் மணி விளக்காக இருக்கிறார், இன்னொரு இடத்திலேயும் சோதி மணி விளக்காக இருக்கிறார், இன்னொரு இடத்திலேயும் நின்றாலும் சோதி மணி விளக்காக இருக்கிறார். அது எந்த இடம் அப்படின்னு கேட்கிற பொழுது, தனையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர்கள் உள்ள செந்தாமரையாம் மனையும். மனை வீடு, இன்னொரு வீட்டில் இருக்கிறாருன்னாரு. என்ன வீடு அது? அந்த உயிரினுடைய தெளிந்த அறிவிலே, உயிரினுடைய தெளிந்த அறிவு, அந்த உயிரினுடைய தெளிந்த அறிவை என்ன சொல்லுகிறார்? செந்தாமரையாம் மனை என்று சொல்கிறார். இதய கமலம்னு கூட எடுத்துக்கலாம், இதய கமலம் என்று சொல்வார்கள். அது தலைகீழாக தொங்கக்கூடிய கமலம், தகராலயம். அதத்தான் தகராலயம். அந்த தகராலயத்தில் விளங்குகிறார். உள்ள செந்தாமரையாம் மனை, இதய கமலம் அப்படின்னு சொல்லுகிறோம். உள்ளம் செந்தாமரை, இதய கமலமாக இருக்கக்கூடிய மனை. அந்த அகத்திலே ஜோதிமணி விளக்காகவும் விளங்குகிறார். யாருடைய உள்ள செந்தாமரை என்று கேட்டால், உன்னை சார்ந்தோர்கள் உள்ள செந்தாமரை. உன்னை சார்ந்தோர்கள், உன்னையே சார்ந்து இருக்கிறவர்கள். மன்னிக்கணும், பெரும்பான்மை உயிர்கள் உலகத்தை சார்ந்து, உடலை சார்ந்து இருக்கிறது, சிவத்தை சார்ந்து இல்லை. இல்லை. அப்ப சார்பு உணர்ந்து சார்பு கெடன்னாரு வள்ளுவர். உணர வேண்டிய சார்பு, கெட வேண்டிய சார்பு. உணர வேண்டிய சார்பு சிவம், கெட வேண்டிய சார்பு பிரபஞ்சம். அது ரெண்டையும் சொல்லுகிறார். சார்பு உணர்ந்து சார்பு கெட. அப்ப இந்த சார்பு என்று சொல்லக்கூடிய நிலையில சிவத்தையே சார்ந்திருத்தல். யார் சார் சோர் போடுவா சிவத்தையே சார்ந்திருந்தா அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் சிவத்தை சார்ந்து செய்தல், அவ்வளவுதான். சிவத்தை சார்ந்து, இது சிவம் தந்தது, இது சிவம் செய்ய சொல்லியிருக்கு, இது என்று சிவத்திலிருந்து நினைவை பிரிக்காமல் அதிலேயே இருந்து செய்தல், அது ரொம்ப முக்கியம். எனவே சார்ந்தோர் உள்ள செந்தாமரை, அவர்கள் சார்ந்தோர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு? தனையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர், தான் யார், நான் யார் என்பதை தெளிய வேண்டும். நான் இந்த தேகம் அல்ல, நான் இந்த கருவிகள் அல்ல, நான் இந்த கரணங்கள் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த பெயருக்கு உரியவன் அல்ல, நான் இந்த பிரபஞ்சத்திற்கு உரியவன் அல்ல என்று தன்னை தெளிந்து
இந்த தன்னை தெளிதல் என்று சொல்லுவது ஆன்ம சுத்தி. அது ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தியும் சேர்ந்தத தன்னையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர்கள். அப்ப ஆன்ம சுத்தி வந்ததுக்கு பிறகு, இந்த சிவதரிசனத்துக்கு பிறகு ஆன்ம சுத்தி வரும். ஆன்ம சுத்தி வந்ததுக்கு பிறகு உடனே அது சிவயோகத்துக்கு போயிடும். ஆன்ம சுத்திக்கு அடுத்தது சிவயோகம்தான். சிவரூபம் சிவ தரிசனம் எங்க அது நடுவில் வந்துடும். சிவரூபம் வந்தாதான் ஆன்ம தரிசனம், சிவதரிசனம் வந்தாதான் ஆன்ம சுத்தி. அப்படி பின்னி பிணைஞ்சு வரும். ஆகையினாலே தனையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர்கள் என்று சொன்னால், ஆன்ம சுத்தி அடைந்து சிவயோகத்திலே நிற்கிறவர்களுடைய உள்ள செந்தாமரையாம் மனையும் பொன் மன்றமும் புறத்தே பொன்மன்றிலேயும் அகத்தே தகராலயத்திலும் விளங்குகிற பெருமானே. அந்த உயிர் ஒரு விளக்கு போல், அந்த உயிர் அந்த பெருமானுக்கு ஒரு இருப்பிடமாக விளங்கும். இந்த பெருமான் இருக்கிற இடமாக தகர ஆலயம், தகரம் என்றால் நுட்பம்னு அர்த்தம், நுட்பமான ஆலயமாக இந்த உயிர் விளங்குகிறது சிவத்துக்கு. அந்த ஆலயத்தை தரிசித்தல், உயிரானது தரிசித்தல், தன்னுடைய அறிவினாலே தரிசித்தல். இயல்பா நடக்கும். இதெல்லாம் ஒன்று முயற்சி பண்ணிடலாம் இல்லை, இயல்பா நடக்கும். ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த அற்புதமான இந்த இதில் கேட்கிறார், நினையும் நினைவும் நினையன்றி இல்லை. பெருமானே, நான் உன்னைத்தான் நினைக்கிறேன். உன்னையல்லால் ஆரை நினைக்க, திருமணபாடியை மறந்தனையோடு கேட்டதுக்கு உன்னையல்லால் ஆரை நினைக்கேன் சுந்தரர் கேட்கிறார். அப்படி சாமி சொல்றாங்க, உன்னை தவிர வேற நினைப்பு நான் நினைக்கல, உன்னை தவிர வேற எனக்கு எந்த நினைப்பும் கிடையாது. சாமி, நான் இந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய நெறியில ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க. அந்த செய்தியை இப்போ உங்ககிட்ட சொல்லி நான் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிவு பெற வேண்டும் என்று கருதுகிறேன். அதுதான் நான் அதுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற பொழுது, தேவரி நான் அனுபவிக்க வேண்டிய வினைக்கு தக்கவாறு எனக்கு நினைப்பை உண்டு பண்ணுவீரான். நான் என்ன வினையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதோ அந்த வினைக்கு தக்கவாறு எனக்கு நினைவு வருமா, என்னுடைய நினைப்பெல்லாம் அந்த நினைப்பை நீவீர் தூண்டுவீரான். சரி, அப்ப நான் எனக்கு ஒரு 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 கேடு காலம், கெட்ட காலம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று இருக்குமானால், மிகுந்த உயர்ந்தவர்களையும் நல்லவர்களையும் தூஷித்தல், அவர்களுக்கு வெறுத்தல், அவர்களை வஞ்சனை பேசுதல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நினைப்பு வந்துடும். எனக்கு ரொம்ப நல்ல காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், உயர்ந்தவர்களை பாராட்டுவதும் போற்றுவதும் பணிவதுமாக அடியார்களை, அதுக்கு உடைய நினைப்பு வந்து, இந்த நினைப்பு எப்படி வருகிறதுன்னா வினைக்கு தக்கவாறு நீ தான் கொடுக்குறேங்கிறாங்க. சாமி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்பா, எனக்கு புரியுதான்னு கேட்குறேன். நீ சொல்றது நல்லா தெளிவாக தானேப்பா சொல்கிறேன். அதான் சாமி, இதில் உனக்கு என்னப்பா சந்தேகம்? ஆமாம் சாமி, எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரே ஒரு சின்ன சந்தேகங்களை தெளிவுக்காக கேட்குறேன் சாமி. கேளு, தெளிவு கேளு. இப்போ நான் சொன்ன வரைக்கும் சாமி, நான் எனக்கு வினையை அனுபவிக்கிறதுக்கு தானே நினைப்பு வரும். ஆமாம், அப்போ வினையை அனுபவிக்கிறதுக்கு நினைப்பு வருகிற பொழுது இந்த நினைப்பை யார் கொடுக்குறா சாமி? சரி, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. சரி, கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். உன்னுடைய விருப்ப வெறுப்புக்கு தக்கவாறு, உன்னுடைய வினைகளுக்கு தக்கவாறு உனக்கு நினைவு கொடுக்குறேன். ஆமாம், நான் தரேன். அப்போ எனக்கு நினைப்பு தருவது நீ தான், என் வினைக்கு தக்கவாறு. இப்போ நான் எப்போ பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு வினை வருமானால் நீ எந்த நினைப்பை கொடுப்ப?
நான் ஒன்னைதான் நினைக்கிறேன், வேற எதையும் நினைக்கல. உன்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு நான் என்னுடைய வினைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருமானால் அந்த வினைக்கு தக்கவாறு என்னுடைய நினைப்பை உன்னுடைய நினைவிலிருந்து மாற்றுவாயா? ஒன்று. ரெண்டாவது, நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த நினைப்பு எனக்கு எப்படி வந்தது? நீ கொடுக்காம, நீ தான் கொடுத்துருக்கிற. நீ கொடுத்திருக்கிற இந்த நினைப்புல உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இப்ப வினையினாலே வருகிற அந்த நினைப்பு மாறி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாமியை மாட்டி விட பாக்குறாரு. சாமியா மாட்டுவாரு? இப்ப என்ன உன் கேள்வி? அதான் சாமியை கேள்வி இவ்வளவு தெளிவா சொல்றேன், இவ்வளவு நாளைக்கு கேட்டு முடிச்சப்பறம் என்ன கேள்வின்னு கேட்குறீங்க? அதான் சொல்லணும் சாமி, இவ்வளோ கேள்வி. நீ என்ன கேட்குறீங்கிறத நான் சொல்லட்டுமா? சாமி நீங்கள் என்னோட தெளிவாக சொல்லுவீங்க, சுருக்கமாக சொல்லுவீங்க, அழகாக சொல்லுவீங்க. நான் என்ன கேட்டேன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நீ என்ன கேட்குறது? எப்போ பார்த்தாலும் சிவன் நினைவாகவே இருக்கிறவர்களுக்கு பிராரத்தம் வருமானு கேட்குற. சாமியே ரொம்ப நல்ல அற்புதமாக சொல்லிட்டீங்க சார். இதெல்லாம் அப்படியே கேட்டேன்னா உடனே டக்குன்னு பிராரத்தெல்லாம் அனுபவிச்சு தான் போகின்றது. அதனால தான் கேட்டேன். எனக்கு புரியுது நீ என்ன கேட்குறேன்னு. நீ என்ன கேட்குறேன்னா இறைவனுடைய நினைவிலேயே இருக்கிறவர்களுக்கு பிராரத்தம் வருமா அப்படின்னு கேட்குறேன். எப்படி வரும்? வர்றதுக்கு என்ன வாய்ப்பு? சைவ சித்தாந்தம் இடம் கொடுக்காதே அப்படின்னு சொல்லுகிறீர்கள். ஆக ஒருவர் தன்னுடைய வினைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் வினைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். வினைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர் சிவன் நினைவோடு இருக்க வேண்டும். இந்த சிவன் நினைவோடு இருக்கிற அவருக்கு பிராரத்த வினை என்று சொல்லக்கூடிய வினை வந்து கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே எம்பிரான் கடல் போற்றுதும் யாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா. இந்த கருத்தை தான் சொல்லுகிறேன். எவ்வளோ அழகா சொல்லுகிறேன். யார் ஒருவர் சிவபெருமானையே நினைந்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் ஒருவர் நினைப்பிலே சிவனை விட்டு பிரியவில்லையோ அவர்களுக்கு வினைத்தாக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. வினைத்தாக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. சோடு மழை பெய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒருவர் ஒரு இல்லத்திற்குள்ளே இருப்பாரே ஆனால் மழையிலே அவர் நினைவதற்கு வாய்ப்பு இல்லை. மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு, ஆனா அது அந்த மழையிலிருந்து அவரை அந்த இல்லம் காப்பாற்றுவது போல சிவபெருமானுடைய நினைவு காப்பாற்றும். இதைத்தான் சொல்லுகிறார்கள் இந்த பாட்டுல. எத்தனை அருமையான பாட்டு. நினையும் நினைவு நினையன்றி இல்லை, நினைந்திடுங்கால் நினைத்திடுங்கால் வினை என்றொரு முதல் நின்னை அல்லாது விளைவதுண்டோ. நினைத்திடுங்கால் என்று சொல்லுகிற பொழுது அவ்வாறு உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது, உன்னையே நினைத்து கொண்டு நினைத்திடுங்கால் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது வினை என்றொரு முதல், வினை என்றொரு முதல் என்று சொல்லுகிற பொழுது அந்த வினையானது பிராரத்த வினையாக வந்து அந்த பிராரத்த வினையினுடைய பயனாக என்று அது ஒரு முதல், அந்த முதலினுடைய பயன் இப்பொழுது வந்து சேருகிறது. வினை அது முதல் வினை என்று சொல்லுகிறோம். அந்த முதல் வினை என்று சொல்வது முன்னே செய்த வினை. வினை என்றொரு முதல் என்று சொல்லுகிற அந்த வினையானது நின்னை அல்லாது. அப்ப அந்த வினையை சாருவதற்கு சிவபெருமான் ஊட்டினாத்தான் வரும். சிவபெருமான் ஊட்டுவது எப்படின்னா நினைப்பை கொடுத்து ஊட்டுவார். இப்ப நினைப்பை கொடுத்து ஊட்டுகிறவர் ஏற்கனவே உன்னையே நினைக்க சொல்லுகிற நினைப்பை நீ கொடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு பிராரத்தவனை வருதுன்னு அந்த நினைப்பை வர கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அந்த நினைப்பை நீ தரமாட்டாய் என்று சொல்லுகிறார். நினைப்பு அப்படி
நின்னை அல்லாது விளைவதுண்டோ தனையும் தெளிந்து உன்னை சார்ந்தோர்கள் உள்ள செந்தாமரையாம் மனையும் பொன்மன்றமும் நின்றாடும் சோதி மணி விளக்கே. என்ன ஒரு நுட்பமா சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப நுட்பம். அதுல அதாவது பெருமானையே நினைக்கிறவர்களுக்கு, நினைப்பில் இருக்கிறவர்களுக்கு பெருமான் அந்த வினைப்பயனை ஊட்டுவதில்லை. காரணம், இந்த நினைப்பு ஏற்கனவே இருக்கிற காரணத்தினாலே இந்த வினைக்கு தக்கவாறு இருக்கிற நினைப்பை தருவதில்லை என்கிற ஒரு நுட்பமான செய்தியை குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே தான் நினையும் நினைவும் நினையன்றி இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் போறார். நினையன்றி நினையும் நினைவு இல்லை. உன்னை தவிர வேற நினைக்கிற நினைப்பு எனக்கு இல்லை. எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைப்பு இருக்கிற எனக்கு வினைகளை ஊட்டுகிறேன் என்கிற பெயரிலே இந்த நினைப்பை நீ மாற்றக்கூடாது. நான் உன்னையே நினைந்து கொண்டிருக்கக்கூடிய நினைப்பை உனக்கு அந்த இது இருக்குது இந்த இது இருக்குன்னு சொல்லி மாத்தாத. உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு நீ உன்னையே நினைக்க தரணும். அவன் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது இல்லை ஒருத்தன் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிற பொழுது, அவன் அதை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிற பொழுது நடுவில் இன்னொரு வேலையை கொடுத்து இதுவும் உன்னுடைய வேலை தான், இது உன்னுடைய சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கூடாது இல்லையா? சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா படிச்சுட்டு இருப்பான் பையன், அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கணக்கை போட்டுட்டு இருப்பான். அதுவும் அதுலேருந்து என்னவோ நுட்பமான இது அந்த கேள்வி வந்துடும் சொல்கிறாங்கன்னு அதுக்குன்னு முனைஞ்சு படிச்சுட்டு இருப்பான். வேறு கவனமே இருக்காது, அப்படி படிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் தம்பி பஜ்ஜி சாப்பிட்றியா, இந்த ஒரு பஜ்ஜி போட்டிருக்கான் சாப்பிட கொஞ்சம், அம்மா தொந்தரவு பண்ணாதம்மா, நான் பார்த்து பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு படிடா, என்னடா பெரிய படிப்பு, சாப்பிட்டுட்டு படிக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அவனுக்கா பொச என்னடா இது, இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் நாம் எவ்வளோ முக்கியமாக எவ்வளோ படிச்சிருக்கு, போய் பஜ்ஜியை கொடுத்துக்கிட்டு எவ்வளோ நம்ம நல்ல சிறப்பாக பூஜை பண்ணிகிட்டு இருப்போம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி. ஏங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, அவரே கொஞ்சமாக ஒன்றி போய் சாமிகிட்ட கொஞ்சம் நெருங்கலாவேன்னு கிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அம்மா நடுவில் அப்படி நின்று இன்னும் அவசரம், அரிசி வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லையா சாயந்தரம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உதிரத்தை தராதேங்கிறது. இது புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரியான அருள் வீச்சிலே செல்லுகிறவர்களுக்கு உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த நினைப்பு கெடுமாறும் அந்த நினைப்பு போகுமாறும் அவர்களுக்கு அந்த பாதகமான சூழ்நிலையை தராதே, தரமாட்டார், தரக்கூடாது. நின்னையே நினையும் நினைவின்றி இல்லை, நினையன்றி இல்லை நினைத்திடுங்கால். வினை அப்படி நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது வினை என்றொரு முதல், வினைன்னு ஒரு முதலை கொடுக்காத, அது நீ இல்லாம வராது, அது நீ செஞ்ச வேணா, அதெல்லாம் ரைட்டு, நீ கொடுத்தா தானே வரும், நீ கொடுக்காத. நின்னை அல்லாது விளைவது உண்டோ. என்ன அருமையா நமக்காக சொல்றாரு பாருங்க இந்த பாட்டு. நீ கொடுக்காத சாமி, இது ஏதோ எங்களுக்கே அப்பப்போ பக்தி வருது, அதையும் கொஞ்சம் நாங்கள் ஆழ்ந்து செய்கிற பொழுது அதுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த பக்தியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த 38, 39 2 அற்புதமான பாடல்கள், இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். ஒரு அறிவிப்பு, நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய விரலி வெளியீடு, விரலின்னா தம் டிரைவ் இருக்கு, இங்கே இருக்கு. எடுத்தேன் உங்களுக்காக பத்திரிகை. அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள், பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அவங்களுடைய
பாடல்களுக்கு நம்ம மயிலாப்பூர் ஓதுவார் சர்க்குருநாத் தேசிகர் 5வது மண்டலம் 6ஆம் மண்டலம் முழுக்க பாடியிருக்கார். அடியேன் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கு. இந்த குறுந்தகடாக வந்துட்டு இருந்தது, இப்போதான் குறுந்தகடு இல்லையே, அதுக்கு பென் டிரைவ், அதுதான் விரலின்னு சொல்கிறாங்க தமிழில். அந்த விரலியை வெளியிடுகிறவர் நம்முடைய மயிலம் பொம்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தங்கள் திருக்கரங்களால் வெளியிடுகின்றார். இன்னைக்கு வருகிற சனிக்கிழமை எத்தனை மணிக்கு? காலையில் 8:30 மணிக்கு. எந்த இடத்துல? பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர். வாங்க, இந்த விரலியை இலவசமாக தராங்க, அதுதான் முக்கியம். இது மட்டும் இல்லை, 6ஆம் மண்டலம் ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அந்த புத்தகமும் இலவசமாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சாமி பாடல்கள் முழுவதையும் பதிவு பண்ணி வெளியிட்ட குறுந்தகடுகள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரே விரலியாக அதையும் தருகிறார்கள். நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். சிறப்பாக நடக்கும். அன்றைக்கி சர்க்குரு பாடுறார், அடியனும் கொஞ்ச நாள் பேசுகிறார். நீங்கள்லாம் பாருங்கள். சாமி ஆசீர்வாதம் கொடுக்குறார். காலை உணவு உண்டு, மதிய உணவும் உண்டு. 8:30 மணிக்கெல்லாம் வாங்க என்று சொல்லி, 8 மணிக்கெல்லாம் வாங்க என்று சொல்லி, நாளைய தினம் சென்னை கமலவிநாயகர் சத்சங்கம் ICFல திருவாசகம் பேசுகிறேன். தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற திருச்சதகம் நாளைய தினம் சிந்திக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.